ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ்னு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். அதிகமாக நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்குற கொஸ்டின் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் தான். நானும் இதிலே அதிகமாக ஷேர் பண்ணதில்லை. சரி, இன்றைக்கி குட்டியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணப்போ எடுத்தது தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, பாதி வரைக்கும் தான் இது இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து தர்ஷன பிரியா. வீட்டில் எல்லாமே ஷார்ட்டாக பிரியான்னு கூப்பிடுவாங்க. நான் எந்த ஊரில் இருக்கேன்னா இப்போ வந்து பொள்ளாச்சியில் தான் இருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஆனமலை. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து பிரவீன்குமார். பாப்பா பேர் வந்து ரித்விகா ஸ்ரீ. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அப்பா அம்மா இருக்கிறது எல்லாமே ஆலமலை தான். நாங்கள் பிறந்ததுலேருந்து அவங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே டெய்லி சேலரிக்கு தான் போயிட்டுருக்காங்க. தோட்டத்து வேலைக்கு தான் போகிறாங்க. என் கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு தம்பி தான். அவங்க ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சு. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனமலையில் தான் படித்தேன். காலேஜுக்கு பொள்ளாச்சி என்ஜிஎம் காலேஜில் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். காலேஜ் முடிஞ்ச கையோட அப்படியே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஆஃபீஸ் ஒர்க் தான் போயிட்டுருந்தேன். அந்த ஆஃபீஸ் போனதுலேருந்து தான் என் லைஃப்பை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஜீரோவாக தான் இருந்தேன். லைஃப்னால் என்ன, நம்ம சுற்றி என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு போவேன், வருவேன், படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன். இப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் போயிட்டுருந்துச்சு. ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறையாவே லேர்ன் பண்ணேன்னு சொல்லலாம். அங்கேருந்தும் சரி, அங்கே இருக்க மனுஷங்கிட்ட இருந்தும் சரி, அது ஒரு லைஃப்பில் என்னோடய டேர்னிங் பாயிண்ட் தான். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கிருந்தால் என்னோட மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்குமே அங்கேருந்து நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். அப்படியே ஒர்க் லைஃபும் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2.5 வருஷம் கிட்ட. எங்கள் ஃபேமிலி வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலி தான். அப்பா அம்மா, தம்பி, நான், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அப்பா, அப்புறம் எங்கள் சித்தி அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருந்துச்சு. எல்லா கஷ்டமும் சரி, ஹாப்பினஸும் சரி, என்னவாக இருந்தாலும் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு ஒரே ஃபேமிலியாக ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த 2.5 வருஷம் ஒர்க்கில் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் நம்மளுக்கு ஒரு என்டு கார்டு போடுவாங்கள்ல, அந்த என்டு கார்டு பார்த்திங்கன்னா மேரேஜ் தானே, மேரேஜ் தாட்டு உனக்கு இந்த ஃபேமிலியில் அவ்வளோதான் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முடிச்ச போட்டு இன்னொரு ஃபேமிலிக்கு அனுப்பிவிட்டாச்சு. மேரேஜுக்கு அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பொள்ளாச்சியில் தான் ஒர்க்கு. அதனால் 2 பேருமே பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு. இங்கே நாங்கள் பொள்ளாச்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மேரேஜ் முடிஞ்சுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி ஒரு 5 மந்த் அப்படிங்கும்போது வந்து ரெஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த கொஞ்ச நாள் வந்து எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. ஒரு வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா வீட்டில் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து தான் நான் யூடியூப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பேன், ஆனால் ஷார்ட்ஸு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த ஆஃபீஸ் போகிற டைம்லாம் அவ்வளோக்கு டைம் இருக்காதா, சும்மா பஸ்ஸில் வரப்போ போகிறப்போ இந்த ஷார்ட்ஸு பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் கன்சீவாக இந்த வீட்டில் இருக்கும்போது தான் இந்த லாங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு சங்கடத்தில் விட்டாச்சு, சோம்பேறித்தனத்தினால. ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு ஒரு 10 நாள்லேயே அந்த ஐடியா தோணுச்சு. அப்போ வந்து நான் அம்மா வீட்டில் இருந்தேன். அம்மா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்தாச்சு. அம்மா வீட்டில் இருக்கும்போது இதுக்கான பிளான்லாம் பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன், கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்ப்பேன். ஆனால் அது அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்தோமே ஒரு வருஷம் பாப்பாவுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிற வரைக்குமெல்லாம் நான் எதுவுமே யோசிக்காமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, நம்ம இதுக்கு மேலே சும்மா இருந்தால் ஒத்து வராது, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த யூடியூப்குள்ளே இறங்கினேன். ஏன்னா பார்த்திங்கன்னா என்னால் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாதிரி யோசிச்சும் கூட பார்க்க முடியல. ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன், நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கூட தோட்டத்து வேலைக்கெல்லாம் போய் பழகினவங்க தான். இல்லை ஆனுவல் டே லீவு, ஹாஃப் இயர்லி லீவு இந்த மாதிரி இருந்தால் கூட நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அதனால் வீட்டில் இருந்து பழகினதே கிடையாது. அப்புறம் காலேஜ் முடிஞ்ச ஒரு 2 டேஸ்லேயே நான் போய் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் வீட்டில் இருக்கிறது வந்து பெருசாக கிடையாது. மேரேஜுக்குமே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் நான் லீவ் எடுத்தேன். அப்படி இருந்துட்டு எனக்கு அந்த பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 5 மந்த்து 4 மந்த்
வீட்டில் இருக்கிறதே ஒரு கஷ்டமாக தெரிஞ்சுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் லெவல் என்ன போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றியா மைண்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த 2 வருஷமுமே சொல்லவே வேண்டாம், அவ்வளோ யோசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீ அதை நோக்கி போன்னு என் மனசுக்குள்ளே நானே சொல்லிவிட்டு, யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு என்ன தோணுது, நம்மளோட மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே உங்களோட சப்போர்ட்னால நல்லா சூப்பராகவே இந்த யூடியூப் லைஃப்குள்ளே வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து மே 1 ஏப்ரல் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் சொன்ன இந்த 2025 வந்து கண்டிப்பாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சது தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 1000 இல்லை 1100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இந்த 2026 கண்டிப்பாக என்னோடய சேனல் மானிட்டேஷன் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட குட்டி இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இப்போ வரைக்கும் என் கூட சேர்ந்து இந்த யூடியூப் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.